ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனா இருக்கும்போது எழுதினானா. அவன் பிற்காலத்துல பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர் ஆனான். சின்ன வயசுலயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில வெளிப்பக்கமா நின்றுகிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடிச்சவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி. அடுத்தது, துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை. துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரான். பெரிய இதாகி அப்படி சுபாவம் சின்ன வயசுலயே தெரியும் யாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதா இருக்கும். ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர். இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடிச்சதும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், இவருக்கு அந்த பிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூம்ல வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில எழுந்திருச்சார் இந்த ஆர்கனைசர். அப்பதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டாரு. ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாம கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா, சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூம் திறந்தா அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்க உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடிச்சேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டாங்க, அதனால சாப்பிட்டேன் இருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்காரு. அங்க பிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு. அவரும் அதே மாதிரி நிம்மதியா தூங்கி இருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்க டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தலாம் திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியா போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்க போனா அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கல, மூடியே இருக்கு. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பர்ல. கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்னும் இல்ல, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னா. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பா அமையிறது. ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் சின்ன வயசுல ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்துல என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்துல இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டான். அப்படி சின்ன வயசுலயே சுபாவம், அவங்க யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில வந்திருக்கிறாங்க. சில பேர் இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல். அந்த வக்கீல் சின்ன வயசு, அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க ஒரு பேட்டியில.
அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலயே வருங்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க, இவன் பையன் அவன் ரூம்ல இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு பூனை வீல் வீல்னு கத்திட்டு இருக்கு, அம்மா கதறிட்டு இருக்கு ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா. பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா. ஆமா, இங்கேயும் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்ப அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான். நான் ஒன்னும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்காங்க அம்மாவும் அப்பாவும். பார்த்தா இவன் பூட்ஸு காலால மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிட்டான். அதாவது ஒரு தான் பேர்ல தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லிருக்கு. இப்படி அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும். விஞ்ஞானம் சில பேருக்கு சின்ன வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். சின்ன இளம் வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாம் பிற்காலத்துல சட்டசபைக்கு வரலாம். சட்டசபைக்கு வந்து பெரிய தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. தானும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா? எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன். அதன் காரணமா நரகப்படுகொழியில விழுந்துட்டான். நரகப்படுகொழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி. ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதுல விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம், எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்ப விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் காதுல இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனா இவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணிருக்கிறாங்கிற விவரம் எல்லாம் அவர் மனக்கண்ணுல தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாள்ல ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான். உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உட்கார்ந்துதான். அதுகிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார். இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூல் இழைய பிடிச்சு இழுத்து பார்த்தான். ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சுக்கிட்டே மெதுவா மேல ஏறி வர ஆரம்பிச்சுட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான். கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மொத்த நூல் இழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூல் இழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்ப அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான். வாங்கி கொண்டாந்து பேசாம வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னா.
அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா. அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்பவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா. அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக. இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியா ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டி இருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி, ஜரிகை கரையோட இருக்குது. கடைசியா அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டு இருக்கார். அவரு பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமா நின்றுட்டு இருக்கிறான். அந்த 8 முழ வேட்டியை 2ஆ கிழிச்சார். 4 முழத்தை அவங்கிட்ட கொடுத்தாரு. மீதி 4 முழத்தை தன்னுடைய இடுப்புல கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, கையில கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்திருக்கார். ஆஹா, இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒண்ணு செய்ய, இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவா வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரா காட்டுக்கு போனான். அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவ கோலத்துல இருக்கிறார். கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவா சத்தம் போடாம அடி மேல அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார். இவன் மெதுவா போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாம திரும்பி நடந்தான். ஒரு 2-3 அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்துல அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒண்ணு நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாம அம்மான்னு கத்திருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பாக்குறார். தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில இருக்கு. இப்ப அவர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசை அல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாராம். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாராம். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டுதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவருதான் மகாவீரர். இழந்துட்டேங்கிறிய, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு? நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு? இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியா வந்தவர் ஒருத்தர், ஏன்பா அழறேன்னு கேட்டாராம். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமா தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாராம் அவரு. அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா இவன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலே அந்த நினைப்பு தானா வந்துடும். அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது போதும், நான் செய்யறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்னு எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இத பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான். ஊசிய கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாரு அவரு.
நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும். நாம 2 பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே. இத கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தை எல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். குருநானக் சொல்றார், இத பாருங்க, நாம செய்யற நல்லது கெட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும். அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்க வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது. இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. முறையான வழியில பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில செலவு பண்ணணும். அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர், அவரு சொன்னார், நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க 3 அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? 2வது அதிசயம் என்னன்னா, அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, 3வது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்க இருக்க பாருங்க, அதுதான் அந்த 3வது அதிசயம் அப்படின்னாராம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால நம்பவே முடியல. இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு கடைக்கு போனான். ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில இருந்தவர். அதிகமா இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்க தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்க போய் விசாரிச்சான். ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமா தெரியுதேன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்ய, அதோ அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு. இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யார விட்டுது, விலை சல்லிசா இருக்குதே. ஆத்து ஓரம் போனா தட்டு தடுமாறி அந்த மரத்துல ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிர்ந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவுல இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயை மடியில வச்சு இறுக்கி கட்டிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்து மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை புடிச்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில 1 லட்சம் ரூபாய் பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவா இங்க அழைச்சிட்டு வா, எனக்கு நேரா கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில இருக்கிற பணத்துல உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான். காலை கைய பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா. உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேரா கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான். அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது. இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தூங்குறான். பரிதாபமா மேல பாக்குறான். அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ,
நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா. மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான். ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்க கொண்டுட்டு வா, எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது. இப்ப 3 பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் என் மடியில இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான். மனக்கணக்கு சரியா வரல, அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவுல ஒரு காசு கிடந்தது. அதை பார்த்துட்டான். அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவுல ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்துல புழக்கத்துல இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நிஜமாவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்துல அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். தினமும் காலையில அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ள காசு இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால பார்க்கணும் அப்படின்னு. காலையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில எடுத்து பார்க்க போறேன்னா. என்னத்துக்கு அது, இப்ப அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவா இழுத்தாங்க அந்த அம்மா. இல்ல இல்ல, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ள கைய விட்டான். உள்ள இருந்த நாணயத்தை வெளியில எடுத்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த நாணயத்துல தொலையே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்க கோட்டு ரொம்பவும் தூசியா இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில உதறினேன். உள்ள இருந்த அந்த காசு அப்ப எனக்கு தெரியாது, ஞாபகத்துல இல்ல, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ள அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தமா இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை பைக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்ப நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை. அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்னதான் சார் நம்புவேன், மத்தவங்களை நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளிச்சேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம். ஒரே ஓட்டமா அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நானா. ஏன்னா இதய நோய் வந்து இன்னைக்கு வராதவர்கள் 2 பேருக்கு வர்றதில்லை. ஹார்ட் அட்டாக் வராத குரூப் யாருன்னா நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது இதய நோய். வாழ்க்கையை ரொம்ப லேசா எடுத்துக்கிறவங்க. அவங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை தரும், தோல்வியும் சந்தோஷத்தை தரும். அது இப்போ எங்க ஊர்ல எல்லாம் அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு இந்த வேட்டைக்கு துப்பாக்கி வச்சிருப்போம். எங்க ஊர் பக்கம் அந்த காட்டுல அது நரிக்குறவர் சுடுவாங்க. கூட்டமா பறந்து போறப்ப சுட்டா ஒரு பறவை விழுந்ததுன்னா சந்தோஷப்படுவார், துள்ளுவார். அதே மாதிரி தப்பிச்சு போனாலும் துள்ளுவார், ஆஹா எவ்வளவு அருமையா போகுதுன்னு. நமக்கு தான் பயமா இருக்கும், ஐயோ ஒரு குண்டு வேஸ்ட் ஆயிட்டுது. அதனால நரிக்குறவர்களுக்கு வர்றதில்லை.
அதே மாதிரி இன்னொரு குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததில்லை. மருத்துவ உண்மை யாருன்னா பைத்தியக்காரனுக்கு வந்ததே கிடையாது. பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததில்லை. ஏன்னா அவங்க எதுவாக ஆக நினைக்கிறார்களோ அது ஆயிடுறாங்க. அவங்க இப்ப நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா நான் எந்த கட்சியில சேர்றது, எங்க போறது, எப்படி பண்றதுன்னு நான் டென்ஷன் ஆயிடுறேன். அதாவது என் இருதயத்துக்கு அதிகமா வேலை கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. நான் பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆவல்ல எனக்கு துடிப்பு அதிகமாக்கி ஆயுளை குறைச்சிக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆனா ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாவே நினைச்சிடறான். அவனுக்கு முயற்சி தேவைப்படாது. எதுவாகணும்னு நினைக்கிறானோ அது ஆயிடுறான். ஒரு சினிமா நடிகர் ஆகணும்னு பைத்தியம் பிடிச்சதுன்னா நான் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பா. அதாவது அது மாதிரி ஆயிடும். அந்த எதுவா அந்த மன அளவுல அந்த நிறைவு வந்துடுறதுனால அவங்களுக்கு இதய நோய் வர்றதில்லை. இது அவங்கள்ட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியதுதான். அதனாலதான் எதையும் லேசா எடுத்துங்கன்னு சொல்லி இப்ப இந்த காலத்துல எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்ப சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்து மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அது என்ன பைத்தியத்தன்மை சித்த சுவாதீனம்னா, நாம சித்த சுவாதீனமா இருக்கணும். இன்னொருத்தர் பைத்தியக்காரத்தனமா பேசினா ஒத்துக்கணுமா? இப்ப உங்க வீட்டுல அல்லது உங்க நண்பர்கள்ட்ட யார்ட்டையோ கேட்கறீங்க, 8 3 பெருக்கணும் என்னன்னு கேட்கறீங்க. 8 3 பெருக்கணும் 23 சொல்றாருன்னு வைங்க, உடனே நீங்க சண்டைக்கு போகக்கூடாது. தப்பு, நீ சொல்றது தப்புன்னு சண்டை போகக்கூடாது. பரவாயில்ல, நீ 23 நினைச்சிருக்க, நான் 24 நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, எங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, ஒண்ணுதானே வித்தியாசம். அதுவும் வாய்ப்பாட்டுல எத்தனையோ எடிஷன்லாம் இருக்கு இல்லையா, அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடணும். இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய 24 தான் உண்மைங்கிறது தெரியும் நமக்கு, சரிங்கிறது. 23 சரின்னு ஒத்துக்கிறோம் பாருங்க, அததான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வராதான். அது துல்லியம்ங்கிறது அதுல வேணும். அதாவது இப்போ ஒரு மாணவன் படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்க கேள்வி கேட்டாங்க, 8 3 பெருக்குனா என்னப்பான்னு. அவன் சொன்னா 8 3 பெருக்குனா 23 சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி, போயிட்டு வான்ட்டாங்க இன்டர்வியூல. வெளியில வரும்பொழுது யோசிச்சான், இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பா சொல்லிட்டோமே, 8 3 23 சொல்லிட்டோமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்ல வேலை கிடைக்கும்? நிச்சயமா நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா ஒரு வாரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, நீ வேலையில சேர்ந்துக்கிடான்னு. உடனே அப்ப அவன் நினைச்சானா, சரி நாம பதில் சொன்னது அவரும் சரியா காதுல வாங்கல போல இருக்கு, கேள்வி கேட்டவரும், அதனால இது சொல்லிடக்கூடாது, பேசாம போய் வேலையில சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேரா போய் வேலையில சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பெருக்குனா என்னன்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் சரியா கவனிக்கல போட்டுருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்ப அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது உன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8 3 பெருக்குனா என்னன்னு. நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்னும் தப்பா பண்ணிவிடல அப்படின்னா. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கிற மனோபாவம் இதயத்தை நல்லா வச்சிருக்கணும். ஆனா அறிவியல்ல அப்படி பார்க்கக்கூடாது. அறிவியல்ல ரொம்ப துல்லியம் அவசியம். இப்போ உங்க பொறியியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அறிவியல் சம்பந்தப்பட்டதுல துல்லியம் தான் முக்கியம். அதுல போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. வாழ்க்கைங்கிற கணக்குல நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். ரொம்ப துல்லியமா எதையும் பார்க்கக்கூடாது. அறிவியல் துல்லியம் போச்சுன்னா போச்சு. இப்ப நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு விட்டோம், புதன் கிரகத்துல போய் இறங்கிட்டது, பரவாயில்ல ஒரு கிரகம் தானே வித்தியாசம் அப்படின்னு அதுல போய் அப்படி போக கூடாது. செவ்வாய்க்கு எடுத்தது புதன் தானே பரவாயில்லன்னு அப்படி போக முடியாது. அறிவியல்ல துல்லியம் முக்கியம். வாழ்க்கைங்கிற விளையாட்டுல இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. பர்ஃபெக்ஷன் ஒண்ணு உலகத்துல ஒண்ணுமே கிடையாதான். பர்ஃபெக்ஷன் நானா என் மனசுல ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, படத்தை போட்டுக்கிறது. அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு நான் பாக்குறேன். நான் உள்ளுக்குள்ள என்ன வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்றேன். அது இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைஞ்ச படத்துல இருக்கே தவிர பொருள் இல்லை. உலகத்துல எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்குது. அழகா இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகா இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகா இருக்கிறது அப்படிங்கறதா உண்மை. அதனால்தான் ஒரு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள அழகா இருக்கு, நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமா தெரியுது. அதனால அந்த அழகுங்கிறதெல்லாம் வாழ்க்கைங்கிற கணக்கெல்லாம் இந்த
ரொம்ப துல்லியமெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுக்கு இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல. அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்கார்ந்து மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்கார்ந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னது உடனே எல்லாம் ஏகமனதா எல்லாம் சார் தான் சரியா இருக்கு விளக்கம். மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, சரியா இருக்க, ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒண்ணாராம். போயிட்டு ஒரு திடுக்கிட்டு வெளில திரும்பி ஒரு சாக்குல கொண்டாந்து அப்படி வச்சாரு மேஜையில. சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்ட தலைவர். உங்க வரைவிலக்கணப்படி, உங்க டெபனிஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிக்குது. கோழி இது 2 கால் பிராணி தானே, அப்ப இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னா, ஆகா நம்ம டெபனிஷன்ல ஏதோ ஒரு தப்பு, அதுல ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லிருக்காரு. நான் அதுல கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே இவன் மறுபடியும் எடுத்துட்டு ஓடனா, திரும்பி வந்தான். சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான். உங்க டெபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு. அப்புறம் தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்ப ஏதாவது ஒண்ணும் முடியலன்னா இப்ப நம்ம என்ன பண்றோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெபினேஷன் கொடுக்கல. மனிதனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேற. விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியா எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியா எடுத்தா ஒரு 10 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் தனியா எடுத்தா ஒரு 40 நெருப்புக்குச்சி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியா எடுத்தா 2 கலாணி 2 செய்யலாம். இவ்வளவுக்கு மொத்தமா விலை போட்டா 42 ரூபா 50 காசு. இதுதான் கெமிஸ்ட்ரி நமக்கு போட்டிருக்கிற விலை. ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை அவ்வளவுதான். அவன் எப்போ அவன் அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான். அதுவும் மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் 42 50 காசு. மிருகங்கள் அவனை விட பெருசா இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் வேல்யூ கூடுது. கடையில பாருங்க, உயிர் கோழி 50 ரூபா, உரித்த கோழி 60 ரூபான்னு போட்டுருவான். செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா கோடி போடும். மனுஷன் உயிர் மனிதன் 42 ரூபா 50 காசு, செத்த மனிதன் 52 ரூபா 60 காசு அப்படின்னா நீயே வச்சுக்கடா போடான்ட்டு போடுவான். அது அப்படி எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பத்தி இது பண்ணி சொல்றாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள், நம்ம கிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பத்தி இப்பதான் அதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருக்குறள்ங்கிறது அதனுடைய அருமை பெருமையெல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி. திருக்குறள்லாம் சின்ன வயசுல நம்ம பாடத்திட்டத்துல மனப்பாடம் பண்ணதுதான். இப்ப அதை பத்தி ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் நிறைய பெருசா பண்ண அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஊர்ல பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்துல பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னாதான் பேச்சு வரும். அமர்ந்த கோலத்துல பேசுறவங்க ஆன்மீகவாதிகள். இப்ப நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்க படிச்சவர். அவர் ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சரா இருக்கும் பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்ப நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு அறையில உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்றது போறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்துல இப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம். உட்காந்து பேசினா, தம்பி இங்க வா, நான் எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்துல மேடையில நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார். உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து. அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள். இப்ப கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சுதான் பதிவு பண்ணுவோம். அவரை நின்றுகிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால நின்ற கோலம் பேசுறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்துல பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்துல பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊர்ல. இந்த சாராய கடை வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் ராணுவத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்ச். ராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல,
அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, மறைஞ்சிருக்குது. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டா போட்டாரு. போட்டு அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆத்து ஓரமா ஒருத்தன், ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுட்டு நிக்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிக்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கான். அவருக்கு கோபம் வந்துடுது. இது வந்து ஒரு பொறியியல் வரைபடம், இது வந்து இது இந்த வரைபடத்துல போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டிருக்காரு மேல உள்ளவர். அதனால என்ன பண்ணிருக்காரு, முதல்ல வந்து முதல் தடவையா கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேல நின்றுகிட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்துல எதுக்கு அவன் நிக்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாத்திடுறேன்னு சொல்லி இவர் மாத்தி 2வது தடவை படம் போடும்போது பாலத்துல நிக்கக்கூடாது, பாலத்துல இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. பாலத்தை சரியா போட்டு மூலையில கொண்டு போய் தூண்டில் போட்டு நிக்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்கக்கூடாது, இந்த இதுல இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும் போடுனார். உடனே இவன் வந்து பாலம் போட்டான். 6 பாலம் சரியா போட்டுட்டு இந்த மூலையில பார்த்தா அவன் நிக்கிற இடத்துல அவன் இல்லை. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்க நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில வந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து பியூரா அந்த வரைபடத்துல கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். அது அது மாதிரி சொல்றது உண்டு அவங்கவுங்க அந்த இதுல. அதனால இந்த பேச்சு, இந்த சொன்னார்கள், இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அவசியம், அதை பத்தி சொல்லணும், போகணும், வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுல இருந்து நாம பிறந்து 6 வாரத்துல தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து 6வது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குது. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா முகத்துக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும், குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவாரு. ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டாரு. ஒரு காலத்துல அப்படி இருந்தவர், அப்படி சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணா போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாம இருக்கணுமா, அந்த சிரிப்பு தன்மை வந்து. ஆனா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்க ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொன்னோம்னா வாழ்க்கையிலயும் சரி, நீங்க எந்த துறையில வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். அதாவது எங்க இவரு பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறாரு, இதுல பேசினார். அவரு ஆல் இண்டியா ரேடியோல ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்காரு, தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்றத சுவாரஸ்யமா எப்படி சொல்றதுன்னு சொல்லி அப்ப பேசியிருக்காரு. சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால சிறுசா இருக்கணும், தேவைக்கு அதிகமா வளர்த்தாத. கதைன்னா அதுல ஒரு கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுது இல்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே எப்படி சுவாரஸ்யமா சொல்றதுன்னா தேவைக்கு அதிகமா நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு கல்கி. அதாவது நீங்க எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமா இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்ப இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில ஒண்ணுதான்னு சொல்லணும், அவ்வளவுதானே, நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டான். அப்ப கல்கி சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த வானொலி இதுல ஒலிப்பதிவுல கேட்டு அது அப்படியே வச்சிருக்காங்க. அப்ப பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சிருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள்.
ஆனா அதையே புஸ்தகமா போட்டு வித்தாரு, விக்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமா போட்டு புத்தகமா விற்கும்போது யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டுல அடிக்க வச்சிருந்தாரு. அது அப்ப அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறாரு, கதறி அப்படியே நிஜமாவே அழுறாரு காந்தி சுடப்படுற இடத்துல. இந்த வில்லுப்பாட்டு அது பதிவாயிருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்றப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்போது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதுல எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்துல ரொம்ப ஒருத்தர் ஒரு அனுசரிப்பு தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பத்தி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களா தான் வானொலி சொல்றது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையா சொல்றது உண்டு. சின்ன விஷயங்களை அப்படியே இப்ப பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்க இருந்தார்ல தமிழ் துறையில, கதிர் தியாகராஜ், அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாராம். இவர் உட்காந்துருப்பார், அவருக்கு காலு நடக்க முடியாது, காலு ஊனம். அதனால எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் கையில திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துடுறது. இவர் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வருவேன், அது சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு என் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டான் தலையில. ஏன்டா கொட்டா, நான் சரியாதானடா சொன்னேன் அப்படின்னா, இல்ல நீங்க சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்க சொன்னீங்க, இந்த புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால தப்பு. டக்குன்னு திருக்குறளை புடுங்கிட்டாராம். இதே ரீதியில போனா நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாராம். அப்படிலாம் திருக்குறளை படிச்சு பெரிய இது பண்ணிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனம், பண்டிதன் கதிரேசன் செட்டியாருக்கு. அவருக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம், அவனுக்கும் காலு கிடையாது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்க தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதை நான் அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாராம். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் அந்த தலைமுறையில திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. திருக்குறளை இப்போ பெரிய அதை பத்தி சான் ஸ்னைடர்னு ஒருத்தர், அமெரிக்க பேராசிரியர், திருக்குறளை பத்தி 600 பக்கத்துக்கு 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். ஹைவே டு லேர்னிங், ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புத்தகம் 600 பக்கம், 500 ரூபா விலை. அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்ப பிரபலமா அந்த புத்தகம் வித்துட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு ஏன் 600 பக்கம் வேஸ்ட், நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. கற்கும் வழிகள்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சாப்டர் படிச்சாரு. ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவா பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்காரு. இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில ஒரு பதில் கொடுத்து, இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னாரு. வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க, இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவரு. வென் வி ஷுட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு. இவர் அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. வென் வி ஷுட் ரீட், எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து, இப்படி 4 வார்த்தையில திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படிச்சு பார்த்துட்டு அப்படி அதை பத்தி பெருமையா ஜியு போப் ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவரு அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப். அப்ப என்னன்னா, அரிஸ்டாட்டில் காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணை குத்தி விட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம்.
அரிஸ்டாட்டில் காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரல எந்த விரல வெட்டுறானோ அதே விரல நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அந்த அதே காலத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா, நீ ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கண்ணத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இது ஜியு போப் ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, மன்னிப்புல இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜியு போப் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, திருவள்ளுவர் is at least 1 inch taller than Aristotle அப்படின்னு எழுதினார். அரிஸ்டாட்டிலை விட 1 இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவ்வளவு உயரமா கன்னியாகுமரியில கொண்டு போய் செலவு வச்சிருக்கிறோம். அது அப்படி ஜியு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறாரு. அப்படி நாம பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதுல இருக்கு. கம்பராமாயணத்துல அப்படிதான் திடீர்னு அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயணம் கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படிச்சது இல்லைன்னு சொன்னா கேட்கறது இல்லை, நீ படிச்சுட்டு வா, படிச்சுட்டு பேசும்பாங்க. நான் அப்பதான் பார்த்தேன், ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன் கம்பராமாயணம். திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் பள்ளிக்கூடத்துல மனப்பாட பகுதியில படிச்சதுதான். கம்பர் விழாவில் என்ன பண்றது அவங்க சொல்றாங்களேன்னு படிச்சு பார்த்தேன். ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதுல கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதுல இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்னு போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல கம்பராமாயணத்துல எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். சீதை காட்டுல இருக்கும் பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அப்போ கட்டி பிடிச்சிட்டு அழறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும், அங்க யாரும் இல்ல. அதான் தமிழ்நாட்டு பண்பு. அங்க ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணானா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். இதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்ப எங்க ஹியூமர் கிளப்பு வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறதுதான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா இழவு வீட்ல எல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊர்ல இருக்கிறவெல்லாம் அங்க போய் நிப்பான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுததான் அங்க மேல தெருல ஒண்ணு போட்டுது, இதை விட நல்லா இருக்கும், அங்க போண்டா வாடாமா கோபம் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, அந்த ஹியூமர் கிளப் பயிற்சி, அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒண்ணு வானொலியில சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம். அதாவது கோழி பண்ணையை பத்தி பேசிட்டு இருப்போம், ரொம்ப ட்ரையா இருக்கும், அது விவசாயிகளுக்கு பிரியமான விஷயம். கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கையை சேர்த்து நாங்க சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சிருந்தானா, கோழியை வச்சு வித்துக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் போய் கேட்பான், இதெல்லாம் எந்த ஊர் கோழிப்பா, அதோ போகுது, அது எந்த ஊர் கோழி, இது எந்த ஊர் கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். அதை விக்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க, கோழி சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், இது எந்த ஊர் கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான். அதை வித்தவன் வாங்க வந்தவன், என்ன அப்படின்னு சொல்ற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஊர் கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு, அது நாமக்கல் கோழி, அதுல ஒரு 2 எடுத்து வை, இதோ போது பாரு, இது சேலத்து கோழி, இதுல ஒரு 2 வை, முதுவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க, உனக்கு எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினா, நான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணையை பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது. அதாவது கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்து சொல்லி, அதனாலதான் அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை வந்து, அப்புறம் அந்த நேரம் பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கப்பட்ட இடம். அந்த நேரம் நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்ப என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்னொரு தகவல் சொல்லி. என்னன்னா, ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான். நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான். டெல்லியில இருந்து 2 அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு.
அவனை கூப்பிட்டு 2 அதிகாரிகளும் எப்படிடா பணம் சேர்த்த? நான் ஒன்றும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் நானு அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டுட்டோமான்றான் விசாரிக்க வந்தவன்ட்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணுமில்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம்? விசாரிக்க வந்தா 100 ரூபாய் எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்றான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுட்டா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான். எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தன், இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்கா சொல்ற, எப்படிடா பணம் சேர்த்த சார்? நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது. அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை, வேண்டான்றான். இல்ல சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கேட்டினான் தனியா, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதே விட்டுட்டான். இவன் உடனே 2 பேரும், இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கோம், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான். திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டா எண்ணி பார்த்து கரெக்டா இருக்குப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டுல பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துட்டுது, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா? 30 பேர் இருக்கோம் சார். 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டில இருந்து இங்க கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவா கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில நிறுத்திவிட்டு ஒரு தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஒழுங்கா சொல்லு, எப்படி பணம் சேர்த்த, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறார். அவர், சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறேன், இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா அவர்கிட்ட போய், வேணாண்டா என் ஆளை ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா. இல்ல சார், அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம்? முதுகுல, உங்க முதுகுல 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு, உண்டா இல்லையானா? இல்லைன்னு தெரியும் அவருக்கு. இல்லடா, நேத்து வரைக்கும் இல்ல சார், இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னு. உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்ல. இவன் தோத்துட்டான், இங்கிருந்து போனவன். உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இவன் மெதுவா ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்துல உங்களுக்கு 200 ரூபாய் லாபம், ஆனா இதே பந்தயத்துல எனக்கு 2900 ரூபாய் லாபம் சார் அப்படின்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேருக்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒண்ணும் இல்ல சார், உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன். போயிட்டு பூரா எனக்கு ஒரு 2900 ரூபாய் லாபம். அவரு பார்த்தாரு, அதிர்ச்சி ஆயிட்டாரு தலைமை. சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க, இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே, இவர் பேச ஆரம்பிச்சார், தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க, நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு, போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போவாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு. இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும், இதுல என்ன என்னுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்ப இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த நேத்து முந்தா நாள் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கே வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார், மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம.
அவரே இப்படி சொல்ல, அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை. அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த அமைச்சர் இப்ப இல்ல, உயிரோட எல்லாம் இப்ப இருந்து வாங்கிட்டு இருந்தார். அப்படி பண்ணுவாங்க. அப்படி நம்ம அனுபவத்துல நிறைய சொல்லுவோம். ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம். போயிடும்போது ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு இதுல காட்டு வழியா போயிடும்போது சிங்கம் வந்து நின்றுருக்கு எதிரில். உன்னை சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குதுன்னு தான் அவர் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இல்ல என் பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வரும்பொழுது வேணா சாப்பிட்டு. இல்ல எனக்கு பசி தான் முக்கியம் இருக்கு. உடனே இல்ல நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். அதை ஏன் கேட்கறேன், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே கேட்கறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. எங்க இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன்னா பாப்போம் இருக்கு. இவரு பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிச்சார். சிங்கம் அப்படியே கரகரன்னு சுத்தி விழுந்துருது, அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுது. இதான் இதுகிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம்னு மெதுவா நவுந்து ஓடி போய் ஒரே ஓட்டமா ஓடி விட்டார். ரொம்ப தூரம் போனது வேர்த்து விறுவிறுக்க மூச்சு வாங்குது. பின்னாடி சிங்கம் வருதா மயக்கம் தெளிஞ்சு என்னன்னு பாக்குறது கூட அவர் தைரியம் இல்ல. அவ்வளவு தூரம் ஓடி போய் ரொம்ப தூரம் போனதும் மூச்சு இறக்க திரும்பி பார்த்தார். சிங்கம் அப்படியே கிடக்கா, எழுந்துட்டுதான்னு. சிங்கம் அப்படியே மயங்கினது அப்படியே கிடக்கு. அப்ப அவர் அங்க இருந்து மூச்சு வாங்க நினைச்சுக்கிட்டாராம். நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசா தலையை தூக்கி பார்த்து, நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அதுக்காக கடந்துதான். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப உங்க முகத்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி இருக்கேன். அதனால நீங்கள் நிஜம் சிங்கமா மாறுறதுக்குள்ள முடித்துக் கொள்றதுதான் மரியாதை. இல்லைன்னா இன்னொரு துப்பாக்கி வந்து ஐயா சொன்னது மாதிரி இங்க வந்து வைத்தாலும் வைப்பார்கள். அதனால உங்கள் வாழ்க்கைங்கிறது சில பேர் வாழ்வதற்காகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கேளுங்க, எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ காலம் தள்ளிட்டு இருக்கேன் அப்படின்னா மூச்சு விட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். மூச்சு விடுறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான். சில பேர் பார்த்தா எப்படி இருக்கீங்க, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்பா, அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில பேர் என்ன சந்தோஷமா இருக்கேன்பா, அவன் வந்து வாழ்க்கையை கொண்டாடுறது. வாழ்க்கை வாழ்வதற்கே இல்லை. அதாவது முன்னாடி இருக்கிறது எக்ஸிஸ்டிங், மூச்சு விடுறேங்கிறது எக்ஸிஸ்டிங், இது வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறது லிவிங், கொண்டாடுறதுங்கிறது செலிபிரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக கூட இல்ல, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அப்படி இந்த நகைச்சுவை வந்து நம்ம கொண்டாட்டத்துக்கு அது ஒரு துணையா இருக்கும் அப்படிங்கறதா முக்கியம். அதனால வாழ்வை கொண்டாடுவோம். இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சேதான் தவறுகள் பண்றான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டி ஓடிட்டு போறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பாரு. வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சேதான் அவர் அப்படி செய்யறாரு, அப்படி போறாரு. பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்ல அதனாலதான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது 2 திருடர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல. 2 பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருடன் முழிச்சுக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்பவே கம்பி நீட்டினா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000 சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது. அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான், பணத்தையும் காணல, பாகஸ்தனையும் காணல. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை. அது தற்செயலா நடந்த ஒரு இது. என்ன மாதிரியே பேசுறேன்னாரு, அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் வந்து, பெரிய மருதுன்னு ஒரு அதுல நடிச்சுட்டு அவர் இறந்து போனார்.
அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் இன்னும் அந்த நடிகர்கள்லாம் பிடிவாம கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை. என்ன இல்ல அவர் வாயை அசைக்கிறாரு, என்ன பேசியிருக்காருன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பேசி அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும், மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்துல எப்படியும் மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயலா அது மாதிரி நடந்தது. அனுமார் வேஷம் போட்டதுதான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சில பேருக்கு ஒரு சொன்னாங்க, ஒரு படத்துல அனுமார் வேஷம் போட்ட ரொம்ப தத்ரூபமா இருந்ததுதான். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் அனுமார் வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர் அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர். அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமார் வேஷம். அப்போ மேடையில கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார் வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லிருக்காரு, என்ன மன்னிச்சுங்க, அவர் இந்த பரிசுக்கு உரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவரு தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் பேசினாராம். அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோட அந்த பரிசை என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடல, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாராம். அது எப்படி இருக்கு பாருங்க. அப்படி சில பேருக்கு அப்படி இயல்பா அமையும். எனக்கு இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சு, சரி இப்படி பேசலாம் போல் இருக்குன்னு ஒரு தயக்கத்தோட இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல பிஆர் கோவிந்தராஜன் ஹியூமர் கிளப் இதா இருந்தார். அவர் ஒரு தடவை எங்க டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு, ஹியூமர் கிளப்ல பேசுங்க சார் அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஹியூமர் எல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ தான் போய் பேசிட்டு வரணும்னாரு. சார் எனக்கு தனியா இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையெல்லாம் பேச தெரியாது. என்ன இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலா நீ தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன்ல பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்ன புடிவாதமா கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையா பேசணுமேங்கிற கட்டாயத்துல கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாயி இப்போ அது மாதிரி இப்போ சகஜமா போச்சு. அதனால முதல்ல மேடை ஏத்தினது ஹியூமர் கிளப்பு தான் என்ன அந்த இதுல பிஆர் கோவிந்தராஜன்.